அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஐவிஎம்எஸ் சீரீஸை கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வியூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னடா தொடர்ந்து ஆர்ஐவிஎம்எஸ் போடுற மாதிரி இருக்கு மறுபடியும்னு தோணுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு வீடியோ வந்துடும். இல்லை நாளைக்கு வரும், இல்லை நாளன்னைக்கு வரும். கண்டிப்பாக வீடியோஸ் வரும். நான் மாற்றி மாற்றி போடணும் தான் நிறைய விதமான சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு லேர்னராக அப்படின்னா சைட் பை சைடாக நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கும் படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா போதும், எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கலாம். சி ப்ரோக்ராமிங்கும் படிக்கலாம், இப்போ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம். அடுத்து நம்ம வேறு ஏதாவது போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் பை த வே வெப் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் நம்மளோட பாதியிலே இருக்குது. கூடிய சீக்கிரம் அதையுமே நம்ம போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போது அதெல்லாம் நம்ம சேனல் பற்றின டாபிக், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போது நம்ம வியூஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வியூஸுன்றது ஒரு இமேஜினரி டேபிள் டிரைவ்டு ஃப்ரம் தி பேஸ் டேபிள். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி யூஸ் ஹலோ அதை நான் ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணிட்டேன். அதனால் நான் இப்போ பண்ண போகிறதில்ல, பட் நீங்கள் பண்ணிக்கோங்க. யூஸ் டேட்டாபேஸ் நேம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இப்போ ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே டிடி ஃபேமிலின்னு ஒரு டேபிள் இருக்குது. அதை நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா அதில் உள்ள எதுவுமே இல்லை. நம்ம சீக்வன்ஸ்க்காக க்ரியேட் பண்ண டேபிள் அது. ஓகே, ட்ராப் ஆயிடுச்சு. ஷோ டேபிள்ஸ் எம்டி செட் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு புது டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் டேபிள் டிடி மட்டும் போதும். தமிழ் டெக் அப்படின்றது மட்டும் போதும், நம்ம பெருசாக அடிக்க வேண்டாம். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லட்சே நான் நேம் வைக்கிறேன். நேம் வேர்கேர் 100 DEPT வேர்கேர் அதுவும் ஒரு 100. அண்ட் இப்போ ரோல் நம்பர் கேபிட்டலில் வச்சுக்கலாமா? ரோல் நம்பர் இதுக்கும் நான் இதுக்கு இன்ட் வச்சுக்கிறேன். இன்ட் ப்ராக்கெட் உள்ள ஒரு 4 கொடுத்துப்போம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல இன்னொரு ப்ராக்கெட் வரணும். இப்போ அந்த டேபிள்குள்ளே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் பேர் டிடி. எதெல்லாம் இப்போ இன்சர்ட் பண்ணணும்? வேல்யூஸ் ஃபஸ்ட்டு நேமில் நான் ராம் அப்படின்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் சிடின்னு கொடுக்குறேன். அண்டு ரோல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்டர் தட்டிக்கிறேன். அண்ட் இன்னொரு டேபிள் கமா வச்சு இன்னொன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் கிரிஷ் அப்படின்னு கொடுக்குறேன். இவனும் சிடி அண்ட் இவனோட ரோல் நம்பர் 2. இந்த மாதிரி வச்சுப்போம். என்டர் தட்டிக்கிறேன். அண்ட் அகெயின் கம்மா வச்சு இன்னொருத்தர் கொடுக்குறேன்.
ஓ மை காட். இதை மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னா கரெக்ட் ஆயிரும். கிருஷ்ணா, இவர் வந்து மெக்கு, அண்ட் இவருக்கு வந்து ரோல் நம்பர் வந்து 3. அகைன் கமா வச்சு இவர் பேர் வந்து ஏதாவது ஒரு பேர், சஞ்சய், ஒரே பேர் தான் அங்கங்கே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, அண்ட் இவரோட ரோல் நம்பர் 4. கமா வச்சு இதில் வேற ஏதாவது பேர், ராஜ், இவர் வந்து லெட்ஸ் சே இவர் வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர், அண்ட் இவருக்கு வந்து ரோல் நம்பர் 5. ஸோ இந்த மாதிரி கொடுத்து என்டர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சூப்பர். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிடி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அப்படின்னா இதுதான் வருது. ஸோ இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா வருது. ஓகேவா? நோ ப்ராப்ளம், எல்லாமே வருது. பட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டேபிளாக வருது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டேபிள்லேருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்க்கணும், ரோல் நம்பரையும் ஒரு நேமையும் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், செலக்ட் ரோல் நம்பர் கமா நேம் ஃப்ரம் டிடின்னு கொடுப்பேன். கரெக்டாக? பட் ஆக்சுவலாக எனக்கு அதை ஒரு தனி டேபிளாக க்ரியேட் பண்ணணும். பட் அது டேபிளாக இருக்கக்கூடாது, அது சும்மா நான் வியூ பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கணும். அப்படின்றதுக்கு தான் வியூ அப்படிங்கிற கான்செப்ட் உள்ளே வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் வியூ. நம்ம டேபிளுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோமோ அதே போல் தான் வியூக்கு பேர் இருக்கணும், டிடிவி, தட் இஸ் தமிழ் டெக் வியூ. ஆஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட், செலக்ட் அப்படிங்கிறதும் ஒரு கீவேர்ட். செலக்ட் நமக்கு தேவையான காலம் மட்டும், தட் இஸ் நேம் கமா ரோல் நம்பர் ஃப்ரம் டிடி அப்படின்னு கொடுத்து என்டர் தட்டினேன் அப்படின்னா மை காட் ஏதோ எரர் வருது. create view as select name அப்புறம் வந்து ரோல் நம்பர் ஃப்ரம் டிடி அப்படிங்கிற டேபிள் தான் இருக்கு. இதுல ஏன் வரல, அன்னோன் கமாண்ட் ரோல் நம்பர். ஓகே, ரோல் நம்பர் வந்து ஒரு ஓ கொடுத்துருக்கேனா. ஓகே, ஸோ இப்போ டன் ஆயிடுச்சு. ரைட், இப்போ நம்ம வந்து இந்த வியூவை எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னா அதே தான், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிடிவி அப்படின்னு கொடுத்தனா ஸோ மை காட். ஓகே, செமிகோலன் வச்சு என்டர் தட்டினேன் அப்படின்னா இப்போ வந்து வருது. சூப்பர். ஸோ இதில் நேமு ரோல் நம்பர் வந்து வருது. இது வந்து ஒரு டெம்பரவரி டேபிளாக உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். இதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நான் அப்டேட் பண்ணுறது இந்த டேபிளை அப்படின்னா
இப்போ லெட்ஸே நான் இங்கே வந்து நேமு ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் வேணாம் எனக்கு. நான் வந்து எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் கொடுத்துருக்கலாம் நீங்கள் கேட்பீங்க. பட் இதுக்கான அர்த்தம் அது கிடையாது. எனக்கு வந்து எல்லாமே வேணுங்கிறதுக்காக நான் இந்த வியூவை உருவாக்கலை. எனக்கு தேவையான காலம்ஸை காட்டுறதுக்காக தான் உருவாக்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட வேணாம். பட் இந்த ஆல்டர் தெரியணுன்றதுக்காக டிபார்ட்மெண்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இமேஜின் தட் இன்னும் நிறைய இருக்குது. அதில் இன்னும் ஒரு காலத்தை நான் எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுவேன்னா ஆல்டர் வியூ டிடிவி as select இப்போ எதை ஆட் பண்ண போகிறோம் நம்ம depth, that is department from TT. ஸோ இப்போ நான் போய் select star from TTV அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா ஸோ டிபார்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்கு. என்ன தப்பு நடந்தது? ஸோ கைஸ் இப்போ இந்த நம்ம ஆல்டர் பண்ணி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்டர் டேபிள் வந்து ஒரு டெஃபினேஷனாக அப்டேட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணணும். இப்போ நான் இங்கே வந்து மெக் அப்படின்றத சிடின்னு மாற்றணும்னா நீங்கள் வந்து வியூவில் மாற்றினாலும் இந்த டேபிளில் மாறிடும், இந்த டேபிளில் மாற்றினாலும் வியூவில் மாறிடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இப்போ இந்த ஆல்டர் டேபிள் ஏன் இந்த ஆல்டர் வியூ இது ஏன் வந்து இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல்டர் வியூ இந்த எக்ஸாம்பிளில் அப்டேட் டெஃபினிஷன் ஆஃப் வியூவை வந்து நம்ம வந்து மாற்றுறோம் வித்தவுட் ட்ராப்பிங் இட். சரிங்களா? இப்போ இதை வந்து ட்ராப் பண்ணாமல் இந்த நேமுன்றத இந்த ரோல் நம்பருன்றதை ட்ராப் பண்ணாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பேசிக்காக பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட்டையும் எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து செலக்டட் டெப்ட்டுக்கு முன்னாடி நேம் ரோல் நம்பர் கொடுத்துக்கன்னா அதுவும் வந்துடும். பட் இப்போ நான் வந்து அதை கொடுக்க போகிறதில்ல. டிபார்ட்மெண்ட் எனக்கு வேணாம். பட் நேம் கமா ரோல் நம்பர். பட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து சிடி ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் வேர் DPT ஈக்குவல் டு சிடி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இவ பார்த்தேன் அப்படின்னா சிடியோடைய ரோல் நம்பர்ஸ் மட்டும் கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. கிரிஷ் ராம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ரோல் நம்பர் வந்துருக்குச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த இதை வந்து நான் மொத்தமாகவே டெலிட் பண்ணணும், எனக்கு இந்த வியூவே வேணாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி இந்த வியூன்றது எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டேபிளுக்கு என்ன பண்ணுவோமே அதே தான் ட்ராப் வியூ டிடிவி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா செமிகோல்னு வச்சுருக்கேன் அப்படின்னா ஸோ மொத்தமாக ஓகே ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிடிவி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் காட்டணும். ஸோ காட்டிடுச்சு. hello.ttv அலோன்ற ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே டிடிவி அப்படிங்கிற ஒன்று இல்லை, ஒரு டேபிள் இல்லை, அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ இது புரிஞ்சுன்னா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.